ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மேம்படுவதாக. இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். அப்படி எப்படின்னு பார்த்து செப்டம்பரே வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் சில மாதங்களில் 25க்குள்ளே போக போகிறோம். வருஷங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. கர்த்தர் ரொம்ப நல்லவராக நடத்திட்டுருக்கிறாங்கல்ல. எப்படி போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கை? இஸ் இட் குட்? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆண்டரோட நடக்கிறீங்களா? ப்ரீஆக்கியூபைடாக இருக்கீங்களா? ஒர்க்கில், காலேஜில், ஸ்டடீஸில்? எல்லாம் நல்லது தான். அதெல்லாம் படிக்கணும், நல்லா படிக்கணும். நல்லா படித்து நல்ல ஒரு ஸ்டேட்டுக்கு வரணும். வந்து சமுதாயத்திற்கும் சரி, சபைக்கும் சரி, எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து உதவியாக இருக்கணும். படிக்காமல் லேசியாக இருக்கக்கூடாது. ஆமாம், ஒன்றுமே பண்ண மாட்டேன், எனக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்னை யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே, அப்படி கிடையாது. நல்லா படித்து நல்லா உத்தியோகத்தில் நல்லா இருந்து அப்புறம் ஊழியம் செய்யணும். அதான் கற்றுருந்தது. நான் கூட டென்டல் படிக்கும் போது அப்படி தான் நினச்சேன். எப்படியும் உங்களுக்கு தான் சேர்க்க போகிறீங்க, எங்கள் அப்பாட்ட சொன்னேன். அப்புறம் எதுக்கு நான் டென்டல்லாம் படிக்கணும்? அப்போ எனக்கு புரியல, ஆனால் இப்போ புரியுது. அப்பாருங்க, ஆண்டர் என்ன தான் டென்டல்லாம் படிச்சிருந்தாலும், என்ன ஒரு பெரிய டாக்டர்னு ஒரு பட்டம் இருந்தாலும், இன்றைக்கி உண்மையாக பார்த்தா அந்த டாக்டர்ன்ற ஒரு பெரிய ஒரு இதுவே எனக்கு இல்லை. ஏன்னா அதை விட அந்த சர்வெண்ட் ஆஃப் மோஸ்ட் ஹை காட், உலகத்தையே படைத்த ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷம். அதனால் நல்லா படிங்க, லேசியாக இருக்காதீங்க. ஆமாம், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்க. அதுதான் கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு பெரிய சட்டம். பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இதுதான் நியாயம் அப்படின்றது. அப்போ எது அநியாயம்? கீழ்ப்படியாமல் இருக்கிறது அநியாயம். டிஸ்ஒபீடியன்ஸ் நிறைய ஆயிடுச்சு. இதெல்லாம் ஆண்டருடைய வருகைன்னு ஒரு கிட்ட வந்துட்டாருன்றதுக்கு ஒரு அடையாளம். ஆமாம், கடைசி நாட்களில் பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு அடங்க மாட்டாங்க அப்படின்றது பைபிள். நீங்கள் ஆண்டருக்கு அடங்காமல், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல், என்ன தான் நீங்கள் உயரத்துக்கு போயிடும்னு நினச்சாலும் ஒன்றும் போக முடியாது. அது ஐ எம் டெல்லிங் ஆன் தி ஃபேஸ் இட் செல்ஃப், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்கிறேனே. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டருக்கு கீழ்ப்படியாமல், உங்கள் பாஸ்டருக்கு கீழ்ப்படியாமல், உங்கள் நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படியாமல், நான் கஷ்டப்பட்டு மேலே வந்துடுவேன் அப்படின்லாம் பண்ணிங்கன்னா மேலே போயிடுவீங்க. ஆனால் டக்குன்னு பிசாசு அப்படி டமாலி கீழே தள்ளி விட்ரும். அங்கேருந்து உழும்போது அந்த வீழ்ச்சியை எல்லாரும் பார்த்து அப்புறம் உங்களை நகைப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்ற இது நியாயம். அது செய்யுப்பா. நீ நல்லா 100 வருஷம் வாழணும்னா உன் தாயும் தகப்பனும் கனம் பண்ணு அப்படின்றார் பைபிள். ஆனர் பண்ணுறீங்களா? பேரண்ட்ஸ்லாம் பண்ணுறோமா? நம்ம இந்த காலையில் லேசப்பா சொல்கிறோடு பேசி கொண்டிருக்கோம். ஆனர் பண்ணுறோமா? ஒன்றே மறந்துடாதீங்க, நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுக்க போகிறோம். இட் இஸ் வெரி பவர்ஃபுல் வேர்ட். எதை இன்றைக்கி விதைக்கிறோமோ அதுதான் இருக்கும். ஒரு காமனான ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு நாள் பார்த்துட்ருந்தேன். அப்போது ஒரு வீட்டில் ஒரு அப்பா, அந்த அப்பாவுக்கு ஒரு பையன். அந்த பையனுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் பயங்கரமாக கத்திட்டு இருக்கிறாங்க. வீட்டில் ஒரே சண்டை. யாரை பிடிச்சி கத்துறாங்கன்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்டுடைய அம்மாவை, அதாவது அந்த பையனுக்கு பாட்டி. இந்த பொம்பளை ஒரு நாளும் வீட்டில் இருக்கக்கூடாது, ஒன்று நான் இருக்கணும். அந்த ஹஸ்பண்டை பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் ஒய்ஃபா இல்லை உங்கள் அம்மாவா நினச்சிக்கோங்க அப்படி. அவரும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, முடியல. ஒரு பயங்கரமான ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி போயிட்டுருக்கு. அப்புறம் தூக்கிட்டு போயிட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்துடுறாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் எதை விதைச்சார், அவங்க அம்மாவை கடைசி வரைக்கும் காப்பாற்றாத ஒரு சூழ்நிலை. அவர் விதைச்சார், அவங்க பையன் பெருசாகிறான். ஒரு நாள் நல்லா பெருசாகிறான், நல்லா சம்பாதிக்க, நல்லா பண்ணுறான். அவனுக்கு கல்யாணம் ஆகுது, அவனுக்கு ஒய்ஃப்லாம் வராங்க. வரும்போது அவங்க அப்பா அம்மா அந்த வீட்டில் இருக்கிறாங்க. 2 பெட்டி எடுத்துகிட்டு வெளியே வச்சுட்டு, இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த படம் எடுத்தவங்க அந்த ஃப்ளாஷ்பேக் அழகாக கொண்டு போனாங்க. இப்போது அந்த பாருங்கள், அன்றைக்கி அவங்களுக்கு பண்ணது தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்திருக்கு. அதனால் இதான் படம் தானே, இதெல்லாம் சும்மா அப்படின்னு ஒரு நாளும் அப்படி இருந்துடாமல் ஆனர் யுவர் பேரண்ட்ஸ். நீ நன்றாக இருப்பதற்கு பெற்ற தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஆமாம், அவர்கள் வயது செல்லும் போது அவர்களை கனம் பண்ணு, அவர்களை ஏளனம் பண்ணாத. அவங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்காத.
கத்துறதெல்லாம் விரும்பவே மாட்டேன். நீங்கள் அதை என்னாலாம் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பெற்றோர்களை மதிக்காமல் அவங்கள கனம் பண்ணாமல் சர்ச்சுக்குள்ளே போய் நான் இந்த சர்ச்சுக்கு போகிறேன், அந்த பெரிய சர்ச்சுக்கு போகிறேன், பெரிய வர்ஷிப் லீடரோட பாட்டு பாடிட்டுருக்கேன், நிறையா பாட்டு எழுதுகிறேன், ஒன்றும் வந்து மேலே போகாதுங்க. முதல்ல பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம் நமக்கு. பிள்ளைங்க வந்து ஹானம் பண்ணுங்க பேரண்ட்ஸை, அதான் உங்கள் வாழ்க்கை பெரிய பிளஸிங். இந்த பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் ஒரு ரெக்வஸ்ட்டே கேட்குறேன், ஆனர் யுவர் பேரண்ட்ஸ். அது ஒரு வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து மாதிரி தான் இருக்கும். நீங்களாம் அந்த காலம் 90s 80s 70s, நாங்களாம் இந்த காலம் 2K இதில் இருக்கிறோம். ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, பாசம், அதுதான் அதுதான் அவங்களை கொண்டு போயிட்டுருக்கு. அதனால் அதை வந்து அலட்சியப்படுத்தாமல் ஆனர் பண்ணுங்கள், ஆனர் பண்ணி பாருங்கள். இந்த வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், என் வாழ்க்கையில் அதை அனுபவிச்சனால சொல்கிறேன். ஆனர் யுவர் பேரண்ட்ஸ். இந்த காலவெளியில் ஆண்டர் உங்களோடு பேசி கொண்டிருக்காங்க. ஹேவ் a blessed day. God bless you.